பகவானின் நாம சந்நிதி. இதெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் எதெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் செஞ்சுட்டு இருந்தோமோ அதை மீண்டும் நம்ம செய்யணும். திருப்பி அதையே செய்யணும். நியாயமாக அதை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கீழே பின்னாடி வந்தவா வழியாக வந்துட்டு இருக்கவா ஏராளமான பேர் இருக்கா இல்லையா, அவள் எடுத்து செய்யணும். ஆனால் செய்யறதில்லை, செய்யறதில்லை. அதனால் திருப்பியும் காண்பிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. வீடுகளில் என்றைக்கோ பாட்டி ஒரு ஈயச்சொம்புல ரசம் வச்சா அப்படின்னா, இன்றைக்கி ஈயச்சொம்பும் கிடையாது, ரசமும் கிடையாது. இன்றைக்கி யாருக்கோ ஆயிக்கோ யாராவது அதை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் திருப்பி அந்த பாட்டி அதே மாதிரி ஈயச்சொம்பை கொண்டு வந்து வச்சு பண்ணினா தான் காண்பிக்க முடியும், இல்லைன்னா காண்பிக்க முடியாது. இல்லைன்னா வாயால் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது. ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழல் இப்போ. எல்லா காலத்துலேயுமே எல்லாம் நினச்சிட்டுப்பா சொல்லும்போது சொல்கிறது கலிக்கு உகந்தது பகவான் நாமம் அப்படி சொல்லக்கூடாது. எல்லா யுகத்துக்கும் பகவான் நாமம். ஏன் கலிக்கு உகந்தது பகவான் நாமம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், வேறு எதுவும் ஒன்றால் இப்போ செய்ய முடியாதுங்கிறதுனால சொல்லி தவிர, ஏதோ திரேதா யுகத்திலேயோ துவாபர யுகத்திலேயோ இல்லை கிருத்த யுகத்திலேயோ பகவான் நாமம் இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இன்னும் கேட்டால் அங்கேருந்து தான் பகவான் நாமமும் இருந்தது. அவள் எப்படி இருந்தாங்கிறதுக்கு உதாரணம் கூட அங்கேருந்து தான் எடுக்க முடியும். கிருதயுகத்தில் இங்கே சுவாமி சின்மயானந்தார் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லுவார், ரொம்ப அழகாக சொல்லுவார். ஒரு யுகம் இருந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், நல்லதெல்லாம் ஒரு லோகத்திலையும் தீயதெல்லாம் இன்னொரு லோகத்திலையும் இருந்தது. தேவாலாம் ஒரு இடத்துல இருந்தா, அசுராலாம் ஒரு இடத்துல இருக்காங்க. அதனால் எப்போவாது தான் வருவாங்க, வரும்போது பார்த்துட்டா போதும். அடுத்த யுகம் எப்படி, அது கிருஷ்ண யுகத்துடைய சமாச்சாரம். அடுத்த யுகம் திரேதா யுகத்தில் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், நல்லவாள் இங்கேயே இருந்தால் தீயதும் இங்கேயே இருந்தது. உதாரணம் என்ன சொல்வார்னா, அயோத்தியும் இதே பூமியில் தான் இருந்தது, லங்காவும் இதே பூமியில் தான் இருந்தது. தள்ளி போக வேண்டாம், பக்கத்துலேயே தான். துவாபர யுகத்துக்கு வரும்போது என்ன ஆயிடுச்சு, ஒரு குடும்பத்துள்ளேயே வந்துடுச்சு. துவாபர யுகத்தோடைய முக்கியமான கதை மகாபாரதம். அது என்ன, பங்காளி சண்டை தானே, வேறு என்ன. ஒரே குடும்பம் தானே, ஒரே குடும்பத்தை விட்டு கொடுக்க முடியாமல் தானே போயிடுச்சு. அதுவாது குடும்பத்தோடு இருந்தது. இப்போ எங்கே இருக்குது கலியுகத்தில்னு கேட்டால், ஒவ்வொருத்தங்கிட்டே இருக்கு, ஒவ்வொருத்தங்கிட்டே. இப்போ வெளியே யாரும் ஜெயிக்க வேண்டாம், அவன் தன்னைத்தானே ஜெயிக்கணும், தன்னைத்தானே ஜெயிக்கணும். ஒரு நேரம் இருக்காம போய் இன்னொரு நேரத்தில் இருக்காது புத்தி, அவ்வளோ சுலபமாக போயிடும். அதில் ஒரு முக்கிய காசாக இன்றைக்கி நம்ம கொஞ்சம் காலமாக இருக்கிறதா சொல்லுவோம். எல்லா காலத்தையும் அப்படி தான் இருந்தது, பரீட்சித் காலத்துலேருந்து அப்படி தான் இருந்தது. இப்போ பணம்னு சொல்கிறோம், டாலர்னு சொல்கிறா, போய் சம்பாதிக்கிறான்னு சொல்கிறா.
சேலரின்னு சொல்கிறா, இன்னொன்று சொல்கிறா, அப்போ சொர்ணம்னு சொன்னேன். அவ்வளோதான் வித்தியாசம், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ அதை சாக்கு வச்சுட்டு தான் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதனாலே சுலபமான எதுவும் இந்த மனசு எப்படின்னு சொன்னால் கஷ்டமானதை பண்ணவும் பண்ணாது. தர்மங்கள் நிறைய இருக்குது, உனக்கு எப்படி எப்படி வேணுமோ அப்படியெல்லாம் இருந்தால் தான் இது அடங்கும். ஞானம்தான் மோட்சத்துக்கு வழி அப்படின்னு சொல்லிவிட்டு பகவத்கீதையை சொல்லிவிட்டு 18 அத்தியாயத்தில் எல்லா யோகத்தையும் சொல்லி அதை 3 பிரித்து கர்மத்துக்காகவும் ஞானத்துக்காகவும் பக்திக்காகவும் 3 பிரித்து, ஞானம் படித்து வரதில்லை, பார்த்து வரதில்லை, அது தானே வர வேண்டியது. கர்மா செய்யணும், கர்மா கொண்டு வந்து பக்தியில் விடும், அது சரியாக புரிஞ்சிருக்குன்னு சொன்னால் ஞானம் வந்துடும். இப்படி ஒவ்வொன்றுத்தையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லும்போது அந்த காலத்தில் இருக்கிறதுக்கு இந்த காலத்துக்கு சொல்ல வித்தியாசங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. வீடுகள்லாம் ஒரு பக்கம் விடுங்க, அரசியல் எடுத்துக்கணும். அந்த காலத்தில் ஆன்மீகவாதிகள்லாம் அரசியலில் இருந்தா, இன்றைக்கு ஆன்மீகத்தில் அரசியல் இருக்குது. போட்டா போட்டி இருக்குது, விட்டு கொடுக்காத தன்மை இருக்குது, நான் தான் வசத்தின்னு இருக்குது, நான் செய்கிற தர்மம் தான் வசத்தின்னு இருக்குது. இப்போ தான் நேற்று தானே இண்டிபெண்டன்ஸ் டே போச்சு. 1947 சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி இருந்த பெரியவாள்லாம் எப்படி இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் பார்த்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது, ரொம்ப யோசிக்க வேண்டியதாக. அன்றைக்கு இதை விட இன்னைக்காவது 14 மாநிலம் 28 மாநிலம்னு கையில் வச்சுன்னு சண்டையை போட்டுட்ருக்காங்கன்னா அன்றைக்கி 56 தேசங்கள் இருந்தது. மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு வெஸ்ட் பெங்காலில் இருக்க நவதீபத்திலேருந்து பூரி ஜெகநாதம் வரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 70 நாட்டை தாண்ட வேண்டியதாக இருக்குது. அங்கங்கே வரி, அங்கங்கே இதே போல் தான் அப்பவும் இருந்தது. அந்த பிரியில் இப்படி எல்லாம் பிரிஞ்சு போய் கிடக்கிற நேரத்தில் இந்த தேசத்தை ஃப்ரீடம் வாங்கிறதுக்காக எதை உபயோகப்படுத்தினார் மகாத்மா காந்தின்னா ராமநாமத்தை. அவர் கூட இருந்தவங்க ஒருத்தம் கூட ராமநாமம் சொல்ல வேண்டாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பிரிட்டிஷ்காரனுக்கு எப்படி தாளம் போடலாம், இங்கே எப்படி நமக்கு நாட்டு கிடைக்கும், கிடைச்சா நமக்கு இந்த பிரதேசத்தை நம்ம ஆளலாம், இன்னொன்று பண்ணலாம், என்ன சௌக்கியம் கிடைக்கும், இதெல்லாம் இருந்தாங்க. அப்புறமா அப்படி தானே இருந்தாங்க. அவர் போய் ஒரு வெள்ளிக்கிழமையும் ஆங்காங்கேவும் தினந்தோறமும் பாரத தேசம் பூராவும் போகும்போது சாஞ்சால் வாழையில் ராமநாமன் 2 மணி நேரம் நாம வைப்பார். இதே மாதிரி ஏதாவது பொம்நாட்டிகளும் மற்ற வாழும் அந்த இடத்துல இருக்க ஜனங்கள் தான் வருவா. இந்த ஜனங்க, இந்த ராமநாமன் சொன்ன ஜனங்க எப்படி ஃப்ரீடமுக்கு வருவினாங்க? ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருந்தவா யாரும் அந்த பிரார்த்தனையில் உட்கார்ந்தது கூட கிடையாது, தவறி போய் கூட உட்கார்ந்தது கிடையாது. வேலை வெட்டி இல்லை அவருக்கு அப்படின்னு. அவரால் இந்த பகவான் நாமத்தினால இணைக்க முடிச்சுது. அதனால தான் சொல்லுவேன், நான் சொல்லும்போது சொல்லுவேன், நாம தலைமை சமத்துவம் மாதிரி வேறு எதுலேயும் சமத்துவம் பார்க்க முடியாது. எந்த தர்மத்தை எடுத்துட்டாலும் உயர்வு தாழ்வு வந்துடும், பேதம் வந்துடும். நாமும் ஒன்றுத்துல தான் பேதம் இல்லாதது. பகவானும் அதை ரொம்ப விரும்பலாம். சமத்துவம் ஆராதனம் அச்சுதஸ்திய, என்னை எந்த பேதமும் இல்லாமல் ஆசிரியக்கணும்னு தான் பகவான் சொல்கிறான். யாருக்கு அந்த மாதிரி ஈஸ்வரம் சதபூதானாம்னு சொல்லியிருக்கு. நம்ம என்ன அப்படியா பழகிறோம்? எல்லாத்துலேயும் பகவான் இருக்கான்ற உணர்வோடுவா பழகிறோம்? இல்லையே, அப்படி ஒன்றும் பழகலையே.
எல்லாரும் நாமதேவர் ஆயிட முடியுமா? நாமதேவர் விட்டலனே ஒரு நாயில் விட்டலனை பார்க்குறார், ஒரு எருமையில் பார்க்குறார், ஒரு கழுதையில் பார்க்குறார். அப்படின்னா என்ன மேஜிக்காது, ட்ராமாவாது? எல்லாத்துலேயும் அவர் பார்த்ததுனால அங்கே தெரியுது அவருக்கு. அவருடைய மனப்பான்மை எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கான்றதை நிரூபணம் பண்ணுறதுக்காக விட்டலன் வரான வைய. விட்டலன் ஒன்றும் கழுதி ஆகணுன்ற அவசியம் இல்லை, விட்டலன் பசுமாடு ஆகணுன்ற அவசியம் இல்லை, நாய ஆகணுன்ற அவசியம் இல்லை. யத் பாவம் தத் பவதி. நீ எதுவாக நீ நினைக்கிறாயோ அதுவாக நீ ஆவாய். அப்போது பார்வையில் தான் கோளாறு, பார்வையில் தான் கோளாறு. அன்றைக்கி இந்த இண்டிபெண்டன்ஸை பற்றி சொல்லும்போது காந்தி மாதிரி இருந்த பரிவா ஒவ்வொருத்தரும் என்ன காரியம் பண்ணியிருக்காங்க, ஆச்சரியம். சர்தார் வல்லபாய் பட்டேல், சோமநாத் எத்தனை முறை இடித்து தள்ளினாங்க, எத்தனை முறை இடித்து தள்ளினாங்க. கவர்மெண்ட்டு வந்த உடனே அந்த கோவிலே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே கட்டணும், 50 கோடி ரூபாய் செலவு அப்படின்னு வரும்போது இப்போ பாதி பெரிய கலாட்டா. அது எப்படி ரிலீஜியஸாக ஒன்று பண்ண முடியுமா? அப்படி எப்படி? நோ, அது நாட்டுடைய ஒரு செல்வம், அதை காப்பாற்றியே தீரணும். 50 கோடி ரிலீஸ் பண்ணி வச்சா சர்தார் வல்லபாய் பட்டேல். இன்னைக்கு அந்த தைரியம் யாருக்கு இருக்குது? யாருக்கு? நேற்று சுதந்திர தினத்தால் மனசு அதில் எல்லாம் போடுறது, அதை பற்றி சொல்கிறேன். எப்படிப்பட்ட பெரியவாள்லாம் இருந்தாங்க. லோகமானிய பாலகங்காதர திலகர் வாழ்க்கையிலே பெரும் பகுதி நாள் சிறையிலே இருந்துட்டார். கொண்டு போய் போட்டான். திலகர் எப்படி பண்ணார்? இன்னைக்கு சமத்துவம், ஜனங்களே சமத்துவம் பண்ணுறதுக்கு காந்தி ராமநாமத்தை வச்சுட்டா மாதிரி திலகர் தான் என்ன பண்ணான்னு சொன்னால், திலகர் தான் இன்னைக்கு மகாராஷ்டிராவில் ஃபேமஸாக இருக்க கணபதி பூஜையை கொண்டு வந்தவர். அதன் மூலமாக ஜனங்களை திலகர் சிறையில் இருக்கும்போது ஒரு பெரிய காரியம் பண்ணுறார். பகவத்கீதை எழுதுகிறார், ரகசியம்னு எழுதுகிறார். அந்த பகவத்கீதை ரகசியத்தை உபோத்காரம் ஒரு முன்னுரை கொடுக்கிறார். தெளிவாக சொல்கிறார். 3 காண்டமாலாம் பிரிக்கல. கர்ம ஞான பக்தின்னு பிரிக்காம கர்மத்துக்காகத்தான் பகவத்கீதைன்னு சொல்லி, அது எப்படி தேசிய நோக்கோடத்தோட வெறுமை நீ பகவான் நினச்சின்னு சொன்னால் போகாது, தேசத்தையும் பகவானையும் ஒன்றா பார்க்கணுன்ற அந்த நோக்கத்திலே எழுதப்பட்ட புஸ்தகம். கீதா ரகசியம்னு பேர். டைம் இருந்தால் படிக்கும், தெரிஞ்சுக்கும். குறைஞ்சபட்சம் எந்த ஆங்கிளில் எப்படி பார்த்துருக்கா அப்படின்னு பார்க்க. அடுத்து இன்னொரு பெரியவர், அவரும் கீதைக்கு வியாக்கியானம் பண்ணார். கீதை வியாக்கியானம் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணார் தெரியுமா? ஊராக போய் எவ்வளோ பெரியவங்கிட்டலாம் யாரார்கிட்ட உங்ககிட்ட என்ன இருக்க கொடுக்கொண்டா அப்படின்னு நிலத்தை பிச்சை கேட்டு வாங்கி பூதான இயக்கம் பண்ணி அதை ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்து. இன்றைக்கு கவர்மெண்ட்டில் பெரிய பெரிய சொத்துகள் இருக்குதுன்னு அதுக்கு முக்கிய காரணம் வினோபா பாவே. எப்படிப்பட்டவாள்லாம் நம்ம கூட இருந்திருக்காங்க. இந்த ரீதியிலே ஆன்மீகத்திலையும் நமக்கு அப்போ இருந்த பெரிவா காண்பிக்கிற வழி, நீ எதையாவது பிடிச்சிக்கோ அப்படிங்கிறது தான். என்ன பிடிச்சிக்கோன்னு சொன்னதே கிடையாது. இப்போ தான் மாறி போயிருக்கல. அதனால தான் ஜனங்கள் குழப்பம்தான். ஏற்கனவே குழம்பி போயிருக்கிற ஜனங்களுக்கு ஆன்மீகம் பக்கம் வந்தான்னா இன்னும் குழப்பம் ஜாஸ்தி. பகவான் கூட வேண்டாம், உனக்கு ஒன்றும் தெரியாது பகவானை பற்றி, நான் பூஜை பண்ணுறேன், நீ என்ன பூஜை பண்ண, எனக்கு தான் எல்லாம் தெரியும்.
1000 புஷ்பம் போடலாம், கூட கூடியா புஷ்பம் போடலாம், மணிக்கணக்காக நர்த்தனம் ஆடலாம் பாடலாம், விதம் விதமாக பண்ண. என்ன இது? எதுக்கு 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 என்ன பண்ணுறோம்? அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த உணர்வு எப்படி வரும்? தெரிஞ்சுக்கிறதுன்னு என்ன? வாலியும் தெரிஞ்சுதான் தன்னை அடித்தவன் பகவான் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். அந்த மாதிரி தெரிஞ்சுட்டா போதுமா? திருமங்கை ஆழ்வாரும் தான் தெரிஞ்சின்றார். வித்தியாசம் இருக்கு இல்லையா? இந்த அறியறது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுனா எத்தனையோ விதமாக தெரிஞ்சுக்கலாம். உணர்வு வேண்டிட்டியா? 1000 கைகள் இங்கே பண்ணிகிட்டே இருப்போம், ஆனால் உணர்வில் ஒன்றும் இருக்காது. உணர்வில் எதுவும் இருக்கும். நேரத்துக்கு பூ எடுத்து வைப்போம், அது வைப்போம், இது வைப்போம். என் டியூட்டி முடிஞ்சிருச்சு, என் டியூட்டி முடிஞ்சிருக்கு, என் டியூட்டி எதுக்கு எடுத்து வைக்கிற? என்னத்துக்கு? என்ன எதுக்காக? என்ன பிரயோஜனம்? என்ன உணர்வு? அந்த உணர்வை கொண்டு வருது எதன் மூலமாக கொண்டு வர முடியும்? நாமும் எழுத சொல்லிடலாம், எவ்வளோ முறை எழுத சொல்லலாம். யாரோ எழுதின்னு வரலாம் இருக்கா, நம்ம எழுதிட்டு இல்லாத பொறுமை இப்படியே நாமத்தை சொல்லின்னு இருக்கோம். எழுதும்போது இருக்க உணர்வு என்னன்னு இப்போ கொஞ்சம் காலமாக எழுதி பார்த்தோம், எப்படி இருந்தது? அதுவும் கூட்டாக எழுதும்போது எப்படி இருந்தது? இதுக்கெல்லாம் ரிலிஜியஸ் சாங்ஷன் இருக்கா? சும்மா வேணால் ஒரு பெயரில் ஒரு பேர் போட்டுருவோம், எதுக்கு எடுத்தாலும். ராமநாம யஜ்ஞம். எப்படிடா போட்டேன் யஜ்ஞம்னுட்டு? எப்படிடா போட்டேன்? என்னடா சாங்ஷன் இருக்கு உனக்கு? சும்மா நான் தமாஷ் பேரா? எங்கே இருக்குது ஆதாரம்? எங்கே இருக்குது? பிரார்த்தனை பண்ணால் கிடைக்காதது, ஆனால் நான் பிரார்த்தனை பண்ணால் யாராருக்கோ ஏதோ கிடைக்குங்கிறது புரியுமா? எப்போ ஒன்று இல்லை நீ நினைக்கிறியோ அந்த இடத்துல பகவான் இருப்பான். அந்த உணர்வு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண இப்போ நான் நிறைய தயார் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஆச்சரியமாக தயாராகிட்டுருக்கேன். பூரா வேதமும் எடுத்துட்டோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்றைக்கி பதினைந்தால் 2 ரிக்கை தான் கையில் வச்சுட்டார். பிரசித்தியான 2 ரிக்கை கையில் வச்சுட்டு தான் நாம சித்தாந்தம் பண்ணுறாருன்ட்டு. நாங்கள் அதோடு நிறுத்தலை. எல்லா உபநிஷத்துலேயும் எல்லாம் பூரா எடுத்து ஆராய்ஞ்சி ஒவ்வொன்று அதை சொல்கிற அழகாக பார்த்தா இப்போ தான் ஒரு பெரிய திருப்தி கிடைக்கிறது. அதே நம்ம எத்தனை நாளாக என்னமோ பண்ணிட்டுருக்குமே, இதெல்லாம் விளையாட்டு இல்லைடா, இது எல்லாத்துக்கும் வேதத்தோடைய அனுமதி இருக்குது. அது கொண்டு போகிறது, அந்த பாதை அப்படி கொண்டு போகிறது. இந்த உணர்றதுன்றத வரும்பொழுது யாரை மாதிரி உணர்ந்தா சௌகரியமாக இருக்கும்? உணராமையே நாமும் சொல்லி யாரை உணர வச்சா? சபரி என்ன அர்த்தம்னு கேட்குற, அர்த்தம் தெரியல. அர்த்தம் உன்னை தேடி வரும், வந்துதான் இல்லையா? சபரிக்கு கிடைக்கும்னு சொன்னால் எனக்கு கிடைக்கும் தான் நான் நினைக்கணும். எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறத விட எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கணும். வசிஷ்டர் நாமன்னு சொல்றேன், எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. சபரியாவது நாமம் சொல்லி பகவானை சாட்சாத்காரம் பண்ணா, பகவான் கூடவே இருந்துருக்கார். வசிஷ்டர் பகவானுக்கே பேர் வச்சவர் அவர் தான். ஆனாலும் அது மட்டும் இல்லை, பகவான் அவரே குலகுருவாக ஆக்கிக்கிறான். ஏன்னா அப்பா ஏற்கனவே குலகுருவாக வச்சிருக்காரு. அவரை அப்பா வச்சுட்டா எனக்கு இல்லைன்னு சொல்ல, தானும் வச்சுக்கிறான். அந்த குலத்துக்கே வசிஷ்டர் தான் குருவாக இருக்கார். பெருமையாக இருக்கலாம் இல்லையா?
பகவானுக்கே நான் தான் பேர் வச்சேன்னு சொல்லலாம் இல்லையா? அப்படியா சொல்லியிருந்தேன். பகவான் கூடவே பழகின்றிருக்கார், குருவாக இருக்கார், இடைவிடாத நாமும் சொல்லின்றிருக்கார். இப்போ இந்த இடம் வரும்போது உணர்வை தாண்டி உணர்ந்துட்டா நிறுத்திடலான்னு நினைக்கக்கூடாது, எக்காரணம் கொண்டு நிறுத்தக்கூடாது. உடம்பு முடியுது, கைங்கரியம் விடவே. இன்னும் கேட்டால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், கைங்கரியம் நம்ம ஆசைப்பட்டு நமக்கு கிடைக்கிறது இல்லை, அவன் ஆசைப்பட்டு நமக்கு கிடைக்கிறது. இன்னும் கேட்டால் உடம்பால் செய்யக்கூடிய கைங்கரியம் இருக்கு இல்லையா, அதை காட்டிலும் மனசால் செய்யக்கூடிய கைங்கரியம் ரொம்ப அதிகம். ஏதோ ஒரு பார்க்குறோம், திடீர்னு பார்த்தா ஒரு நோட்டு வருது, பார்த்த உடனே தெரியுது இது 25 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட நோட்டு, பழைய நோட்டு, கிழிஞ்சி போய் குப்பையாக இருக்குது. ஆனால் ராமநாதன் இன்னொருத்தர் அதை விட பைசா கொண்டுறாரு, ஆனால் பத்திரமாக வச்சிருக்கார், பளிச்சுன்னு இருக்கு, புத்தம் புதுசா ஜோராக இருக்கு, வந்து சேர வேண்டியது. சரியான உதாரணம் சொல்லணும்னு சொன்னால், சில பெரிய பழைய மனுஷாலை பார்ப்பீங்க, இப்படி ஒருத்தரை பார்த்தோம் இல்லையா, நம்ம பாசாட்டியை பார்த்தோம், அவ்வளோ சந்தோஷம். பாசாட்டி பழைய மனுஷால புது மனுஷராகவே இருக்கார், அதே மாதிரி அன்றைக்கி இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கார். என்னத்துக்காக பாசாட்டி யார் நமக்கு என்ன ஏதாவது கொண்டு கொடுத்துருமா, சம்பந்தமா இல்லை லேவாதேவியா? கைங்கேஜ். அந்த கைங்கேஜி நம்ம மனசில் எப்படி இருக்கு, அந்த மாதிரி ஒருத்தர் இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது வந்து நிற்கிறது. இதை போல நினைக்க வைக்கணும். அந்த கைங்கரியத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னா, அப்படிதான் சொல்கிறார் கடைசி நேரத்தில். நாம் எல்லாரும் பகவானே கடைசி காலத்தில் நினச்சிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். பகவான் தன்னுடைய கடைசி காலத்தில் யாரை நினச்சிருந்தான்னு தெரியுமா? விதுரனை நினைச்சுட்டான். அப்படின்னா விதுரன் எப்படி இருந்திருப்பான்? விதுரன் எப்படி செல்ஃபிஷ்னஸ் போக ஒரு கைங்கரியத்தை பூர்த்தியாக அதுக்காகவே பண்ணினது. எந்த கைங்கரியம் தொடச்சாலும் சரி, கழுவினாலும் சரி, வழக்கினாலும் சரி, பாகம் பண்ணாலும் சரி, நாமம் சொன்னாலும் சரி, அது அவனுக்கு அப்படின்னு அந்த உணர் படித்து பார்த்துனே வரும்போது எனக்கு ஒரு மகாபாகியம் கிடைச்சிது. சொல்லணும் இல்லையா, சந்நிதியில் குருநாதன் அப்படி கொடுத்துருக்காங்க. உடம்பு தான் முடியல, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இப்போ புதுசாக எடுத்துகிட்டு பண்ணும்போது 2 அதிசயம் நடந்தது. இந்த புஸ்தகங்கள்லாம் திருப்பியும் போடணும்னு பெரும் முயற்சி எடுத்துட்டு 660 புஸ்தகம் இது வரைக்கும் போட்டிருக்கோம். 1,75,000 பக்கங்கள். அந்த காலத்தில் ராத்திரி பகலா எல்லாம் ப்ரூஃப் ரீடிங் பண்ணி, மகாபாரதத்தை 7 வாட்டி ப்ரூஃப் ரீடிங் பார்த்துருக்கேன். ஞானம் கொடுத்தான், பகவான் கொடுத்தான். அதில் இப்போ 300 சொல்கிற புஸ்தகங்களுக்கு மேலே இல்லாமல் போயிடுது. திருப்பியும் கொண்டு வரணும். புஸ்தகம் யாரும் படிக்கிறது இல்லை. அந்த காலத்தில் ராமநாமம் எழுத வைக்கும்போது கூட அப்படி தான் நெகட்டிவாக தான் பேசினார். இது ஒரு வேலைன்னு பண்ணுறியாத, உங்கள்கிட்ட புஸ்தகம் வாங்குவா, உனக்கு திருப்பி கொடுப்பேன்னு நினைப்பியா? வேறு வேலை இல்லை உனக்கு. இப்போ கொடுத்தாலும் எல்லாரும் திருப்பி கொடுத்தானே சன்னதி. நேற்று ஆன்மீக மலர் வந்திருக்கு, தினமலரில் வாராந்திர. அதில் இந்த சிவாச்சாரியார்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்குறா. சிவ ராமநாமம் எழுதிய நோட்டுகளை என்ன செய்வது அப்படின்னு கேள்வி கேட்குறார்.
வீட்டிலேயே பத்திரமாக வைத்துக்கொள், இல்லை என்றால் நாம வங்கிக்கு அனுப்பித்து விடு. பதில் வந்திருக்கு. நமக்கு தெரியாது சிவாச்சாரியார், நான் பார்த்ததில்லை, போனதில்லை. இப்போ இதை போல நிறைய பேர். ரொம்ப சந்தோஷம். ஒரு வங்கி போராது, நூற்றுக்கணக்கான வங்கிகள் வேணும். நேஷனலைஸ்ட் பேங்க்கே எத்தனையோ வந்துருக்கு, பத்தலைன்னு ப்ரைவேட் பேங்க் வந்திருக்கு. அப்போ இதில் வந்தால் என்ன, எல்லோரும் வரட்டும். வந்த உடனே நோட்டு போட்டு ரூபா கணக்கு பண்ணிடுறேன். அப்புறம் என்ன பண்ண போகிறேன், அது எங்கே வைக்க போகிறேன், என்ன பண்ண போகிறேன், அதை முதல்ல தீர்மானம் பண்ண. அது என்ன, அது அந்த பொருள் என்ன, அது எல்லாரையும் எழுத வச்சிடலாம். எழுத வச்சுருக்கிற ஜனங்கள்லாம் ரொம்ப பக்திமான்கள். எழுதிவிட்டா நிஜமாக சொல்கிறேன், ஒரு நாள் வரப்போகிறது, நான் எழுதுவேன், நான் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன், நானே தான் வச்சுக்க போகிறேன்னு ஒரு காலம் வரப்போகிறது. அன்றைக்கு தான் பகவான் நாமத்தை சரியாக உணர்ந்ததாக. அப்படியே கொடுக்குறதா இருந்தால் என்னத்துக்காக ஒருத்தர்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னால், என்கிட்ட இருந்தால் நான் மட்டும்தான் அதை பார்ப்பேன், என் வீட்டு ஜனங்க கூட பார்க்க மாட்டா. உங்ககிட்ட இருந்தால் 100 பேர் பார்ப்பா, 100 பேர் பிரதட்சணம் பண்ணுவா, 10 பேர் பூ போடுவான்றதுக்காக கொடுக்கணுமோ வெளிய. அது கொடுக்கக்கூடிய பொருள் அல்ல, போஷிக்க வேண்டிய பொருள். அப்போ நாங்கள் அதை போஷிக்கிறோன்னா என்ன அர்த்தம், நீங்கள் எங்களை போஷிக்க சொல்லி எங்களை ஏஜெண்ட்டாக அதுக்கு அனுமதி கொடுத்துருக்க. எக்காரணம் கொண்டும் இதை மறக்கக்கூடாது. இப்படி புஸ்தகங்கள்லாம் இந்த திருப்பி இருக்க புஸ்தகங்கள்லாம் போடும்போது ஜென்ரலாக எல்லோரும் ஒரு கேள்வி, நமக்கு குரூப்பெல்லாம், நான் என்ன பண்ணேன் சுவாமி எனக்கு சொல்லுங்க. நீ என்ன பண்ண எனக்கு தெரியாது. இல்லை யாருமே புஸ்தகம் படிக்க மாட்டான், இது எனக்கு தெரியாதா. யாரும் புஸ்தகம் படிக்கிறதில்லை, யாரும் எதுவும் யார் சொன்னாலும் கேட்கறதில்லை, யார் பெரியவாள் சொன்னாலும் யாரும் கேட்கறதில்லை, எந்த நல்லதையும் யாரும் ஏற்றுக்கிறதில்லை. புஸ்தகம் கொடுத்துக்கு பதில் ஒரு வேறு ஏதாவது ஒரு பொருள் கொடுத்து நல்ல பெரிய போண்டா உருளைக்கிழங்கு போண்டா போட்டால் க்யூவில் நிற்பா. தெரியாதா எனக்கு, தெரியாமையா பண்ணிட்டுருக்கோம், தெரியாதையா பண்ணிட்டுருக்கோம். அது சமம் இல்லையா? ஆமாம் இருக்குது, யாரும் இல்லைன்னு சொல்லுங்க. ஆனால் இப்படி போடக்கூடியதில் எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு 4 வரியை ஒருத்தர் படிச்சுட்டு அவர்கள் மனசு பகவான்கிட்ட போயிட்டாங்க சக்ஸஸ். இதுதான் எனக்கு மகாபரிவா சொல்லிக் கொடுத்து. ஒருத்தர் படித்தாலும் போதும், காப்பாற்று காப்பாற்று காப்பாற்று. இதில் ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. முன்னெல்லாம் புஸ்தகம் போடணுன்னா நிறைய பைத்தியக்காரன் கூட இருந்தா. எல்லாம் ரிட்டையர் ஆனவா, ஏஜிஎஸ் ஆஃபீஸ்லேருந்து ரிட்டையர் ஆனவா. உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாது, இருந்தாலும் பேரை சொல்கிறேன். வழுத்தூர் ராஜகோபால சர்மான்னுட்டு ரொம்ப பெரியவர். அவர் கூட ஒரு பெரிய குரூப் இருந்தது. அவெல்லாம் மத்தியான வேலையில் ஏஜிஎஸ் ஆஃபீஸில் சாப்பிட்டுட்டு அந்த லஞ்ச் அவரில் விஷ்ணு சாஸ்திராமன் சொல்லுவோம். அது ஒரு பெரிய குரூப். அது அந்த குரூப்பில் இருந்த ஒரு பெரிய குரூப்பில் ஒரு 8-9 பேர் எனக்கு பரிச்சயமாங்க. எப்படி வேலை செய்வாங்க. ஒரு ராமாயணத்தை எடுத்து நான் தயார் பண்ணி அப்படி கொடுத்துட்டேன்னா போதும், அவளே 7-8 பேரும் சுற்றிப்பா. 7 கலர் பேனா வச்சுட்டு 7 பேரும் ப்ரூஃப் பார்த்து திரும்பி. ஆச்சரியம். எப்படி இல்லைன்னா இப்படியெல்லாம் புஸ்தகங்கள்லாம் வந்து சேருமா? இப்படியெல்லாம் புஸ்தகங்கள் வந்துச்சு, எங்கிருந்தோ அனுப்போம். இது ரொம்ப நல்லா இருக்குது, மலையாளத்தில் இருக்கு. மலையாளத்தில் இருக்கிற நான் என்ன பண்ணேன், நான் இதை தமிழ் பண்ணி தரேன். தமிழ் பண்ணி தரேன், சின்ன புஸ்தகம். இப்போ முந்தா நேற்றி ஒரு பார்த்தசாரத்தின்னு யாரோ ஒருத்தர் அஸ்ஸாம்லேருந்து எனக்கு போட்டிருக்காரு. நான் இங்கே தான் இருந்துருக்கேன். இங்கே திவ்ய பிரபந்தத்து மேலே எல்லாரும் ஆசையாக இருக்கான். உங்களுடைய புஸ்தகத்தை நான் வச்சுருக்கேன், பெரிய புஸ்தகம்.
அது அப்படியே நீங்கள் சம்ஸ்கிருத லிபிக்கு மாற்றி கொடுக்க முடியுமா? லிபியை மாற்றி தர முடியுமா உங்களால்? நல்லோர்கள் எண்ணிக்கை இருக்காங்க. நம்ம செய்யணுமா செய்யலையாங்கிறது வேற விஷயம். அப்போ அவளெல்லாம் பெரிய பெரிய பெரியவாள்லாம் இருப்பாள். நானும் இங்கேருந்து கன்னிமலா லைப்ரரி போவேன், அங்கே போவேன், இங்கே போவேன். இல்லைன்னா சுவாமிநாதையர் அடையாரில் பெரிய பழைய புக்கு தமிழ் புத்தகம் இருக்குன்னாலும் அங்கே போய் பார்ப்பேன். தேடி எடுத்து என்னெல்லாம் இருக்குது பார்ப்போம். இப்போ என்னடா பண்ணுவோம் அப்படின்னு பாருங்க. எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சது பாருங்க. நீ ஆசைப்பட்டால் பகவான் பூர்த்தி பண்ணுறதுக்கு. இப்போ எங்கிட்ட சகல பண்டிதர்கள் எங்கிட்ட இருந்துருக்கா. இப்போ சகல லைப்ரரி எங்கிட்ட இருக்கு. இப்போ இந்த புதுசாக ஒன்று வந்திருக்கு, இவாளாம் என்னமோ வச்சு அதை போச்சு அதை பார்த்து ஏதோ கெட்டு போகிறாளாமே எல்லாரும். ஏய், நான் அது உள்ளே தான் போகிறேன். போய் அங்கங்கே தோண்டி எடுக்கிறேன். என்னெல்லாம் எடுக்கிறது தெரியுமா? ஒரு பெரிய பாக்கியம் கிடச்சிது. 100 புஸ்தகம் முடிஞ்சு போச்சு. ஒரு பட்டியல் 50 புஸ்தகமே ரிலீஸ் ஆகிடுது. இவெல்லாம் பெரியவெல்லாம் வாங்கிட்டு இருக்கான். 2வது பட்டியல் தயாராகிடுது. அப்படின்னா எனக்கு இந்த வயசில் இந்த 100 புஸ்தகத்தையும் மீண்டும் படிக்கிறதுக்கும் ப்ரூஃப் பார்க்குறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் அப்போ விட்டு போனதை இப்போ இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்கிறதுக்கும், அதை பெருசாக்கிறதுக்கும், விளக்கம் கொடுக்கறதுக்கும் தகுந்த வாய்ப்புகளையும் உருவாக்கி பகவான் என்னம்மா கொடுத்துருக்காங்க. என்னம்மா அதை விட அதிசயம் எனக்கு எந்த காலத்துலேயுமே யார்கிட்டையும் போய் தீபம் கொடு, இல்லை நான் இந்த காரியம் பண்ணுறேன், எனக்கு ஏதாவது ஒன்று கற்று கொடுங்கோ, அதுக்கு ஒரு இது ஒன்று வாங்குவா. ஏன்னா ஒரு அனுமதி கடிதமோ ஏதோ ஒன்றும் இல்லை, அது பேர் சொல்கிறது எனக்கு தெரியல. ஒரு பாராட்டு பத்திரம் மாதிரி வாங்க. நான் அதெல்லாம் எங்கேயும் போனதில்லை. எனக்கு நேரமே சரியாக போகணும். அந்த காலத்தில் நான் இந்த பாண்டரங்கனை பற்றி புஸ்தகங்கள்லாம் போட்டேன். எல்லாருக்கும் அப்போ பக்த விஜயம்னாக்கா இந்த லிப்கோலேருந்து ஒரு சின்னதாக ஒன்று வரும். அரை பக்கம் தான் இருக்கும். எனக்கு அதில் திருப்தி இல்லை. ஒவ்வொரு பக்தாவை பற்றியும் தனித்தனியாக போடணும். இப்படி பார்க்கும்போது ரத்தநாயக்கர் ஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் கொண்டிச்சிட்டு தெருவில் இவ்வளோ பெரிய அகலமாக தமிழ் பாடல்களை வச்சுட்டு ஆச்சரியமாக பாண்டரங்க விஜயம் புஸ்தகம் போட்டுருக்கான். அதை கையில் எடுத்தேன். அதை எடுத்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ கொஞ்ச நாள் நம்ம நந்தலா வந்து காஞ்சிபுரம் வரதராஜர் கோவில் அங்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. வீட்டில் தங்கியிருக்கா. அவள் சொந்தக்கார ஒருத்தர் இருந்தாங்க. இங்கேருந்து கொடுத்து அனுப்பிச்சேன். உட்காந்துன்னு அதுலேருந்து எடுத்தது. அது எழுதும்போது சொன்னேன், நீங்கள் எதை வேணால் சுருக்கலாம். அதில் ஒவ்வொரு புஸ்தகத்துலேயும் பகவன் நாமங்கள் அவ்வளோ விதமாக ஸ்துதி பண்ணும்போது தமிழில் பகவானுடைய பெயர்கள் அப்படி ஒரு ஆச்சரியமான பெயர்கள். அதை மட்டும் அப்படியே போடணும். ஏன் இதெல்லாம் ஞாபகம் வருதுன்னா, இப்போ அந்த வேலையை திருப்பி பண்ணிட்டு இருக்கேன். அதனால ஞாபகம் இதை எடுத்து ஞாபகம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த புஸ்தகங்கள் அது மட்டும் இல்லை. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, அந்த காலத்தில் எனக்கு ஆசை. அதனால் இப்போது இந்த பழைய புஸ்தகங்கள்லாம் போடுற அதே சாக்கில் லோகமானிய திலகருடைய பகவத்கீதை ரகசியத்தை நான் ஷார்டன் பண்ணி ஒரு 50 பக்கத்தில் ஒரு புஸ்தகம் கொண்டு வரேன். அதே மாதிரி வினோபா பாவேவோடது சுருக்கமாக ஒன்று எடுத்து பண்ணிட்டு வரேன். இப்போ அதே மாதிரி மத்தருடைய பாஷ்யம் ஒன்று ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தமிழில் பண்ணி வச்சுருக்கோம். தமிழ் லிபியில் மட்டும் இருந்தது. அதை இப்போ சம்ஸ்கிருத லிபிக்கு மாற்றி அதுக்கு அர்த்தத்தையும் எடுத்து தயார் பண்ணியிருக்கோம். எல்லாம் எதுக்கு வள்ளலார் சொன்னார், கடை விரித்தேன் வாங்குவார் இல்லை. உங்கள் வீட்டெலாம் சொல்லின்னு இருக்கனே, இங்கெல்லாம் ஏதாவது பண்ணணும், தெரியணும் இல்லையா?
இது ஆச்சரியமான காரியங்கள். சுமார் 100 புஸ்தகங்கள் முடிச்சிருக்கோம். இந்த வயசுக்கு அப்புறமும் திருப்பியும் அவ்வளோத்தையும் படிக்கிறதுக்கும் மற்றதுக்கும் ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அதனால் இப்போ எனக்கு உபன்யாசத்தை பண்ண போனால் இன்றைக்கி இப்போ நாமதேவரை பற்றி பண்ணலாமா, கொரா கும்பரை பற்றி பண்ணலாமா, நான் அதுக்கு அட்டைப்படம் தயார் பண்ணுறது எனக்கு ஆள் கிடைக்கல. ஆள் கிடைக்காததுனால என்ன பண்ணேன், அது மிஷினுன்னு நினைக்கல. நான் அந்த மிஷின்கிட்டே நான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு படம் ஒன்று போட்டது கோரா கும்பாருக்கு. இந்த படம்லாம் போடாது, நீள கதையை எழுதினேன். ஞானேஸ்வர், நிவர்த்திநாத், சோபானே, முக்தா, நாமதேவர் எல்லாம் கோரா கும்பார் வீட்டில் ஒரு சத்சங்கம் பண்ணுறா. இதில் முக்தாபாய் சின்ன குழந்தை அது அப்படியே பார்த்துட்டே இருக்கு. தாத்தா தாத்தா இந்த கட்டை எதுக்கு? இந்த பானையெல்லாம் தட்டி பார்க்கறதுக்காக கோரா கும்பார் ஒரு கட்டை ஒன்று வச்சுருக்கார். இதெல்லாம் பானை வெந்துடுத்தான்னு பார்க்கறதுக்காகமா. உடனே அதை கையில் எடுத்துட்டு, தாத்தா இந்த பானையெல்லாம் வெந்துடுத்தான்னு பார்க்கலாமா? இங்கே சஸ்தகம் பண்ணிட்டுருக்கா எல்லாரும். கும்பார் சொல்கிறார், அம்மா நீ பார்க்கலாம், நான் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற. அப்போ எல்லா தலையிலையும் அடிச்சு வரும்போது நாமதேவர் சுருக்கிக்கிறார். நாமதேவர் தனக்கு அவமானம் ஏற்பட்டுதான் நினைக்கிறார். அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கு ஒரு படம் போட பார்ப்போம். போட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டு, அந்த காலத்து தினத்தந்தி பேப்பர் மாதிரி நிவர்த்திநாத், சோபானு, முக்தான்னு பேரெலாம் வச்சு, நீ ஒன்றும் பேரெல்லாம் வைக்க வேண்டாம். அந்த காலத்து தினத்தந்தி பேப்பரில் இது பட்டாசுன்னு ஒரு படம் போடுவான். அந்த மாதிரிலாம் படம் போட்டு பெயர் சொல்ல வேண்டாம், ஜனங்க புரிஞ்சுப்பா. அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ இன்றைக்கி போய் எனக்கு அப்படி போயிட்டுருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் பழைய அதெல்லாம் ஞாபகம் வச்சு சொன்னால் அதுக்கு டக்குன்னு எதுக்கு சொல்ல வரேன், ஒரு கருவை மூடினா பகவான் இன்னொரு கருவை திறந்து வைக்கிறது. நாகரிக உலகம் அப்படிங்கிறதுனாலே நல்லதுலாம் இல்லைன்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அது போய் தேடி எடுக்கணும். எங்கே யார் எப்படி புதைச்சி வச்சுருப்பான்னு நமக்கு தெரியாது. தோண்ட தான் புதையல் கிடைக்கும். மேலாக கிடைக்கிறது புதையலாக இருக்காது. இந்த முதல் 50 புஸ்தகங்களையும் ஓரளவுக்கு எல்லாரும் எடுத்துட்டு விநியோகங்களும் ஆரம்பிச்சிருக்கா. அவளுக்கு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கேன், தவறி போய் கூட அந்த புஸ்தகங்களை வாங்கின புஸ்தகத்தை இங்கே யார்கிட்டையும் கொடுத்துடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். இதுதான் என்னுடைய முதல் இன்ஸ்ட்ரக்ஷன். இதுதான், இந்த ஏரியாவில் கொடுக்காதீங்க. அதே போல் எந்த இடத்துலையும் சத்சங்கத்திலே கூட்டமாக இருக்கிற இடத்துல கொடுக்காதீங்க. கோவில் வாசலில் நின்று கொடுக்காதீங்க. மதிப்பு வாங்க. நீ தனிப்பட்ட முறையிலே உன்னுடைய மனுஷார்கிட்ட கூப்பிட்டு உன்னை பற்றி நீ அவர்கள்ட்ட இந்த புத்தகத்தை பற்றி பேசினா அவர் ரசிக்க மாட்டான்னு உனக்கு தெரியும். ஆனாலும் பேசு. இந்தா பரவாயில்ல, அதை ஒன்று வச்சுக்கோங்க அப்படின்னு கொடு. எனக்கு வேண்டான்னு சொல்லுவான், திணி பரவாயில்ல. குழந்தை ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னு சொன்னால் அம்மாக்காரி கசப்பு மருந்தை திணிக்கும். மோசமான சூழ்நிலைகள் இருந்துருக்க காலத்தில் நாம் ஒன்றும் உலகத்தை பெருசாக மாற்றிட முடியாது. ஆனால் நம்ம வரைக்கும் நம்ம ஏதோ ஒன்று செஞ்சோன்ற திருப்தியும். ரெண்டாவது, ஒரு தர்மத்தில் ரொம்ப முக்கியம், வலதுகை கொடுக்கறது இடதுகைக்கு தெரியாதுங்கிறதுனால இதை மாதிரி செய்யக்கூடிய இந்த காரியம் எங்கே போய் யாருக்கு பலனளிக்கும்னு தெரியாது. சிவான் பாஸ்கரன் இப்போ ஒரு சீனியர் சிட்டிசன் ஹோமில் இருந்துருக்கார். சீனியர் சிட்டிசன் ஹோமில் இருக்காங்கன்னா என்ன இருக்கும், அங்கே எல்லாம் ஒன்றா கைண்டே போகிற கேஸ் தான் இருக்கணும். இது இயற்கை தான். அவர்களுக்கு புஸ்தகம் கொடுக்கறதுக்காக வாங்கியிருக்கா. அப்போதைக்கு இப்போதே சொல்லி அந்த இப்போதேங்கிறது எப்போது இல்லை, இப்போது கூட பரவாயில்ல. நாளைக்கு போயிட்டு போகிறா, அதுக்கு இப்போ சொல்ல
சொல்லு. நான் சில புத்தகங்கள்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவரவர்களுக்கு அவருடைய மனோபாவம் இருக்குது. நான் எல்லாத்தையும் ரசிக்கிறேன். குருநாதன் அங்கங்கே யாரையோ எதோ ஒன்றுத்துக்கு ஏற்பிச்சிருக்கான் அப்படிங்கிறதுக்காக. ரெண்டாவது ரொம்ப முக்கியம், அவர் எதை அனுபவித்தாரோ அதை ஞாபகத்தை வச்சுட்டு அவள் வீட்டில் நான் வந்து ஏகாதேசத்தை பிரதிஷ்டை பண்ணேன்னு தான் ஏகாதேச நாமன்னு சொல்கிறா. இதுதானே வேணும், இதான் வேணும், இதுதான் ஸ்மரணைங்க, இதுதான் ஸ்மரணை. நான் படித்த இந்த புஸ்தகம் இது 4 பேர் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதான் வசந்த, அதான் வசந்த. இப்படி சிறு அளவில் ஏன்னா குறிப்பிட்ட பேரை குறிப்பிட்டு சொன்னதுக்கு காரணம் அதனால தான். அப்படி தான் சின்ன வட்டத்தில் தான் ராமநாம வங்கி அப்படி தான் இருந்துச்சு. நான் ஒன்று இன்றைக்கெலாம் இப்போ 11,500 கோடிக்குன்னு சொல்லிட்டு நான் பெரிய செல்வந்தன், நான் இப்படி தான் பிளான் போட்டேன்னு சொல்ல மாட்டேன். 100 கோடியை கண்ணில் பார்க்க முடியுமா? யாராவது எழுதுவாளா, யாராவது கொடுப்பாளா, அது எங்கேயாவது இடத்துல சேர்த்து வைக்கலாமா அப்படின்னு ஆரம்பிச்சது தான். அது அவனுடைய இஷ்டம். இப்போ இப்பேற்பட்ட சங்கங்கள், இவ்வளோ ஆச்சரியமான சங்கங்கள், எல்லா விதத்துலேயும் வசதிகள் நிரம்பியவர்கள், நல்ல பரந்த மனசு, கொஞ்சம் அப்படி ஆலோசனை பண்ணி கொஞ்சம் லௌகீகமான இடைஞ்சல்கள் எல்லாருக்கும் உண்டு. அதை சற்று புறந்தள்ளி என்னமோ இந்த கிழவன் கத்துறானே நம்மளும் தான் கொஞ்சம் பண்ணுவோமே அப்படின்னு எனக்காக வாடு சின்ன பிச்சை மாதிரி போடுங்க போதும். ஏன்னா குருநாதர் அப்படி தான் சொல்லியிருக்காரு, பிச்சை கேளு, பிச்சை கேளு, பிச்சை கேளு, பிச்சை கேளு. இப்போ வினோபா பாவே அப்பேற்பட்ட மகான் கீதை அப்படி பண்ணினவர் பூமிதானம் பிச்சை தான் எடுத்தார். பூமிதானம் பிச்சை தான் எடுத்தார். எல்லா பெரிவாளம் காமிச்சிருக்கா. நம்ம கூட ஏராளமான சாதுக்கள், விதம் விதமான சாதுக்கள் இருக்கார்கள், விதம் விதமான புஸ்தகங்கள் இருக்கு. தயவு செய்து படிக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. ஏதோ ராமநாமா நோட்டை வாங்கிறது, எழுதுறது, கொடுக்கறதுங்கிறதோடு இந்த கைங்கரியத்தை ஒரு சுமையாக நான் இப்போ கொடுக்குறான்னு நினச்சிட்டாலும் பரவாயில்லை. சுமையாக வாழ்ந்தாலும் கொஞ்சம் அந்த சுமையை தூக்கி பாருங்கள், சுகம் தெரியும். ராம ராம